வெல்கம் டு மெட்ராஸ் குமார் விளாக்ஸ். இன்றைக்கி என்னென்னா நம்ம ஏரியாவில் பட்டாளத்தில் கொஸ்பேட் மார்க்கெட்டில் மொட்டையம்மா ஜாத்திரை திருவிழா நடக்குது. வாங்க நீங்களும் கண்டினியூ இந்த வீடியோ பாருங்கள். ஹலோ காய்ஸ், இந்த சாமி அலங்காரம் பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அது பார்க்குறதுக்கு 2 கண்ணு கூட பத்தாதுங்க. அவ்வளோ அலங்காரம் அப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அப்படியே போயிட்டே இருந்தோங்க. திடீர்னு ஃப்ரெண்டு குல்பி பார்த்து எனக்கு குல்பி வாங்கி கொடுறா, குல்பி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இருந்தான். குல்பி வாங்கி கொடுத்தேங்க. நான் அது சாப்பிட்டு அவன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னான். நானும் அப்படியே ஓகேடா நினச்சேன். வாங்க காய்ஸ், இந்த சாமியை பார்க்கறதுக்கு போகலாம். இந்த சாமியை பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமாக இருக்காங்க. பார்க்குறதுக்கும் புல் அரிக்குதுங்க. அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காங்கங்க. செம்மையாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க இந்த சாமியை. இங்கே பாருங்கள், இந்த சாமியை பார்த்தீங்கன்னா காளி அவதாரத்தில் இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே சினிமாவில் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ சாமி அதே மாதிரி தான் இருக்குங்க. அந்த லைட் எஃபெக்ட்ஸு எல்லாமே பார்த்தா எனக்கு அப்படியே. ஹலோ காய்ஸ், இதே ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி அலங்காரம் பார்க்குறது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் நிறைய வருஷம் வந்திருக்கேன், ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அலங்காரத்தில் பார்க்குறது. இந்த சாமியை உங்களுக்கு டைரெக்டாக போய் காட்ட முடியலைங்க. லைனில் போகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இந்த சாமி கொஞ்சம் தூரத்துலேருந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் என்னவோ அது வேண்டிக்கோங்க, அது கண்டிப்பாக நடக்கும். இந்த சாமி பார்த்திங்களா எவ்வளோ அலங்காரம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த திங்ஸு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசு ஞாபகம் வரும். இந்த கூட்டத்தை பாருங்கள், அம்மா அப்பா கூட போகிற ஞாபகம் வரும். திருவிழாவுக்கு போகும்போது கைப்பூச்சின்னு இந்த ராட்டினம் ஏறும்போது அம்மா அப்பாவை நம்ம ஒரு வாட்டியாவது சுற்றுறோன்னு கேட்போம். அந்த ஞாபகம் இது நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இதே மத்தியானத்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வயிறு தான் இருக்கணும், வயிறு மட்டும் சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அம்மனை தான் நான் எல்லோரும் இப்போ திருவிழா பண்ணுறது. இவங்க தான் மொட்டையம்மன் சொல்லுவாங்க. இவங்க தான் இந்த திருவிழாவை முக்கியமாக பண்ணுறது. பார்த்து இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.